ஹாய் எல்லால் வணக்கம். வீக்கெண்டில் கவினை ஒரு சயின்ஸ் பார்க்குக்கு தாங்க கூட்டிகிட்டு போயிருந்தோம். இவர் ரொம்பவே ஹாப்பி. எப்போ போனாலும் இதில் தாங்க ஃபஸ்ட்டு அவர் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். இது என்னோட 100வது வீடியோ. ஸோ என் மனசில் இருக்க ஒரு தாட்ஃபுல்லான ஐடியா மேபி எனக்கு அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தாங்க இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த பார்க்கில் பார்க்கும்போது நிறைய குழந்தைங்க வந்து விளையாடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வராங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கு. அட்லீஸ்ட் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு இடத்துல அப்படின்னு தாத்தா பாட்டிங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல கேதர் ஆகி ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இது நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா இல்லை நெகட்டிவாக எடுத்துக்கிறதா அப்படின்ட்டு சில டைம் எனக்கே ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னு நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப நாங்கள்லாம் ரோட்டில் தான் விளையாடுவோம். யாருக்கும் பயப்பட மாட்டோம். யாருன்னா நம்மக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க, நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். அந்த மாதிரிலாம் நாங்கள் பயப்படாமல் அந்த தெருவில் இருக்க பசங்களோட பக்கத்து தெருவில் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நைட்லலாம் கூட விளையாடிருக்கோம். நம்ம சுதந்திரமாக விளையாடிருக்கோம். ஆனால் என் குழந்தையே நான் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கிற சூழ்நிலை வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட இது வரைக்கும் யோசித்ததே இல்லை. அட்லீஸ்ட் வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஆச்சு நம்ம காலத்தில் அதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன்ஸ்லாம் எப்படி ஃப்ரீடமாக ரோட்டில் விளையாடி சுதந்திரமாக யாருக்கும் பயப்படாமல் ரொம்பவே ஹாப்பியாக அந்த குழந்த பருவத்தை நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி விளையாடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. மேபி ஐ வாஸ் ராங். நான் என்னோடய மனசில் இருக்கிறது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அட்லீஸ்ட் நம்ம கேட்குற விஷயங்கள் நடக்கிறது, நம்ம நியூஸில் பார்க்குறது எல்லாமே ரொம்பவே பயமாக இருக்குது. அது கேர்ளோ பாயோ ஏதோ ஒரு குழந்தைன்னு இல்லை, பெரியவங்கள்லாம் கூட மேபி நம்ம ஒரு டைமுக்கு மேலே போகிறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. போகணுமா அப்படின்னு யோசிக்கிற சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது எனக்குமே தெரியல. கண்டிப்பாக இந்த சூழ்நிலையும் மாறுன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இதோட நடைய கட்டுறோம். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய்.